வணக்கம் ஐயா. நமஸ்காரம். வணக்கம். வணக்கம். பேர் ஐயா? என்னோட பேர் சரவணாசாமி. மக்கள் வச்சிருக்கிறது என்னோட பேர். அம்மா அப்பா வச்சது சரவணகுமார். சரி, சரவணாசாமி. இப்போ ஆமாம், நம்ம வந்து நீங்கள் எப்படி வந்ததுக்கான ரீசன் சொல்லுங்கள் ஐயா. நான் பார்த்தேன்னு சொன்னீங்களே. அதான் நான் உங்களால் தான் வந்தேன். சரி, நீங்கள் சொன்னீங்க இந்த 2 வேளை சாப்பாடு, சுவையான சாப்பாடு திருவண்ணாமலையில் கேரண்டி அப்படின்னீங்க. அந்த யூடியூப் நான் தற்செயலாக பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் சில சேனல்லாம் பார்த்தேன். சரி, இருந்தாலும் முதல் கிளிக் வந்து நீங்கள் கொடுத்தது தான். நம்ம ஆன்மீகம் பண்ணணும்னா உணவு கிடைக்கணும். நம்ம உணவுக்கு தேடிக்கிட்டு இருந்தோம்னா அது சார்ந்தே தான் பேசுவோமே தவிர தனித்து ஆன்மீகம் பேச மாட்டோம். இப்போ எந்த கவலை இல்லாமல் நாங்கள் இருக்கிறதுனால தான் வர்றவங்களுக்கு அவங்க குறையவே கண்டுபிடிச்சி தெளிவாக சொல்லி கொடுக்கக்கூடிய அளவு பக்குவமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. அதனால அந்த காலத்தில் துறவு வர சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடைசியில் ஒரு துறவு நிலை அப்படின்றது நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே போகிறோம் அப்படின்ற ஒரு லெவல். இது அனுபவிக்க வேண்டிய ஒன்று, எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. கரெக்டாக எல்லாரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஆமாம், எப்படி குழந்தையா இருக்கும்போது எப்படி அனுபவிச்சோமோ, ஒரு இளைஞனாக இருக்கும்போது அனுபவிச்சோமோ, அது மாதிரி துறவுன்றது கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டியது. அடுத்த பிறவியை நம்ம கட்டமைச்சிக்கிறதுக்கு உண்டான தெளிவான நிலை கிடைக்கும். அதாவது நீங்கள் 2 வேளை சாப்பாடு, சுவையான சாப்பாடு உறுதி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா 2 வேளை சாப்பாடு இல்லை, 3 வேளையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு தேவையான துணிமணிகள், எங்களோட மெடிக்கல் தைலம் பாட்டில், மாத்திரை, அதாவது பார்த்து அன்புன்னா இதுதான். பார்த்து மக்கள் யோசிச்சு கையை டீ கொடுங்க, யோசிச்சு வாங்கிட்டு வர்றாங்க. லிஸ்ட் போட்டு பட்ஸு, நெயில் கட்டர், இல்லை இந்த மாதிரி ஒரு ஏன் இதை புண்ணிய பூமின்னு சொல்கிறாங்கன்னு அதுதான். இங்கே வந்துட்டாலே நீங்கள் கருணையாளனா ஆயிடுவீங்க. கரெக்ட். அருவே. இல்லை எவ்வளோ மலைகள் இருக்குது, எப்படி இந்த மலையை மட்டும் சூஸ் பண்ணாங்க? வைங்க. நான் சாப்பிட்றேன். பட் நம்ம எதுலேயும் பற்றாகிறது இல்லை. கரெக்டாக பற்றே கட் பண்ண சொல்லல, அற்று இருக்கணும். கிடைக்கும், அதான் கிடைச்சிட்டே இருக்கும்னு நினைக்கக்கூடாது. கரெக்டாக சொன்னீங்க. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடாது, வர்றதே வேணான்னு சொல்லக்கூடாது. கரெக்டாக சொன்னீங்க. நினைச்சால் போதும் முக்தின்றதெல்லாம் உண்மையிலே சத்தியம். நான் நினைச்சாலே போதும் வந்தது. நான் நினைச்சாலே போதும். இன்னைக்கு வேண்டெல்லாம் கஷ்டப்படலாம் வைக்கிறது இல்லை, நினைச்சாலே போதும். எப்படி நம்ம நினைச்சது அவருக்கு தெரிஞ்சுலாம் ஒரு ஆச்சரியம் வரும். இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி, இது 2வது வண்டி. ஓகே. இன்னும் கூட மோட்டர் வச்ச வண்டி எல்லாமே வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம அதுக்கு எங்கே போய் சார்ஜ் போடுறது சைடு எஃபெக்ட் இருக்கனால சரி, ஆனால் இது நிம்மதியாக இருக்கு. ஆமாம், நான் எங்கேயும் ரொம்ப போதில்லை. சரி, ஸ்லைடிங். ஆமாம், அவ்வளோதான், அப்படியே பாசிங்க இருக்கேன். நல்லது. நீங்கள் டீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வாங்க, டீ சாப்பிடுங்க வாங்க. அது சுகர் வந்து டாக்கு அதிகம் வைக்கக்கூடாது. ஆமாம், இவங்க சுகர் ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஓஹோ. ஆள் பாதிப்பு இல்லை. திருவண்ணாமலையில் யாருமே பாவம் இல்லையா? இங்கே என்ன குறை? ஒன்றும் இல்லை. ஆமாம், அது இப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாரும் திருவண்ணாமலைக்கு வந்துடுவாங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லை, அதவங்க தான் ராத்தோவில் தான் வருவாங்க. நல்லது. புண்ணியம் சேர்க்கணும், நல்லா வந்து மெயின் கான்செப்ட். அதில் நான் ஒரு சின்னதாக ஒரு ஓடையாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது நிறைய பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. ஐயா திடீர்னு ஐயா பார்த்து வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் ஐயா, ஓகேவா? ஸோ வந்து ஐயா வந்து ரோட்டில் எப்படியே வந்துட்டு இருந்தாங்க. ரோட்டில் வந்துருக்கும்போது கை காமிச்சாங்க. சரி, இது உதவி கேட்குறாரு போல் இருக்குன்ட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் தூரம் போய் நிப்பாட்டி திரும்பினேன். நான் உங்களை தான் பார்க்கணும், உங்களால் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னாரு. சரி, ஆக்சுவலி இருக்கட்டும் ஐயா. ஐயாவுடைய இடம் வந்து அந்த அந்த இது கரெக்டுங்க ஐயா? ஆமாம், அதுதான் அவருடைய பக்கத்தில் ஒரு போர்டு இருக்கும். போர்டையும் எடுத்துகிட்டு போங்க. அப்படியா? தமிழில் 2 வருஷம் எழுதி வச்சேன். அப்புறம் இப்போ எல்லா மொழிக்காரங்க இருக்காங்களே, அதனால் வந்து இப்போ வந்து இங்கிலீஷில் நான் இது இந்த நோட்டில் என்ன வச்சுருக்கீங்க ஐயா? இதில் எனக்கு தோன்றதான் எழுதி வைக்கிறாரு. ஓகே. அதாவது கண்களால் ஆசீர்வாதம் செய்யுங்க. அதான் வந்து உண்மையானது. வாயில சொல்றதெல்லாம் கூட கிடையாது. God is energy. எப்பவுமே எனர்ஜி தான் அவரு. ஆமா. God is 50% சிவா and 50% சக்தி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அப்புறம் இன்னொன்னு அடிக்கடி நினைச்சுக்கோங்க, அடிப்பட்டது நான் அல்ல, திரும்ப கிளம்ப போவதும் நான் அல்ல. கிருஷ்ணர் சொல்ற மாதிரி ஒன்னது நான் தான், தின்னது நான் தான், அந்த இடமும் நான் தான். நீயே அழட்டிக்கிறேன்றார். நீ பிறக்கல, நானே தான் பிறந்திருக்கேன் உன் வடிவில் அப்படின்றார். ஸோ நம்ம ரொம்ப இம்பேக்ட் ஆகாமல் எதையும் தேக்கிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நல்லது. எல்லாமே நம்ம பல கோடி பிறவி பார்த்தாச்சு. புதுசாக நம்ம கஷ்டத்தை பார்க்கல, இன்னும் பார்ப்போம். கஷ்டம் அதான் இயல்பியல், வாழ்க்கையின் இயல்பியல், உலகின் இயல்பியல், இன்பம் துன்பம் மேடு பள்ளம் இதெல்லாம் இருந்தால் தான் உலகத்தை நடத்த முடியும். இது இல்லைன்னா உலகத்தை நடத்த முடியாது. ஸோ நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருப்பாங்க. அதர்மம் தலை தூக்கும் போது தான் தட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அதர்மத்தை க்ளோஸ் பண்ணுவேன்னு அவர் சொல்லலை, தலை தூக்கும் போது தட்டி வச்சு.
எல்லாமே ஒரு காலத்தில் தலை தூக்கும். ஆன்மீகம் ஒரு காலத்தில் ரொம்ப ஓவராக ஆடிச்சு. ரொம்ப ஓவர்னா ரொம்ப ஓவர். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ராஜா வந்து எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே உங்கள் மனைவியை கோயிலுக்கு அனுப்பிவிங்க, ஒரு வாரம் வச்சிருந்து பூஜை பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு பாமரனையும் அரசனையும் ஏமாத்துற அளவுக்கு ஆன்மீகம் போச்சு. சரி சரி, ஓகே. அதை கட்டுறதுக்காக தான் கடவுள் விஞ்ஞானத்தை கொண்டு வந்தார். இப்போ விஞ்ஞானம் ஓவர் ஆடுற மாதிரி தெரியுது. ஸோ ஆன்மீகம் மறுபடியும் எழணும். அதை சம அளவில் இருக்கட்டும். அறிவியலும் ஆன்மீகமும் சம அளவில் இருந்தால்தான் கண்டிப்பா அறிவியல் கடவுள் கொடுத்தது தானே. அறிவியல் விஞ்ஞானி யாரு? சக மனிதன் நம்ம கடவுள் கொடுத்தது தான். நம்ம தேவைக்காக தான் எல்லாமே செல்போன் முதற்கொண்டு. ஆனால் என்னென்னா இயல்பு என்னென்னா அமுதத்துக்கு முன்னாடி விஷம் வரும், அமுதத்துலேயும் விஷம் இருக்குன்றோமா. எல்லாத்துலேயுமே நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டா ப்ராப்ளம் இல்லை. சிவனை மட்டும் லைக் பண்ணால் லவ் பண்ணால் பத்தாது. அவன் படைச்ச உலகத்தை லவ் பண்ணால் கற்றுக்கிட்டா போகும். இயற்கையை நேசிப்பா. இயற்கையை மட்டும் இல்லை, அவனுடைய படைப்பாகிய மனுஷங்க எல்லாத்தையுமே நம்ம நேசிச்சிட்டோம்னா அதான் ஓம் நம சிவாய. சிவாயம்னா சிவாயம், சமசயோகா சுகினோ பவன், சிவாயம். எல்லா உயிர்களும் ஆமாம். நல்லது. ஐயாவோட பேர் சொல்லுங்க ஐயா. சரவணசாமி. சரவணசாமி, நல்லது. சிவாயா. உங்கள் யூடியூப் சேனல்காரங்களுக்கு என்னோட வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.